குவாலிஃபிகேஷன் சினாரியோக்கு வந்துரும். ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகிட்டாங்க சூப்பர் 8க்கு. ஹூ இஸ் த செகண்ட் டீம் டு குவாலிஃபை? ஜிம்பாப்வேவா, ஆஸ்திரேலியாவா அப்படின்ற அயர்லாந்து 3 டீம் இருக்கு. 3 டீமுக்குமே ஈக்குவலான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3 டீமோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஜிம்பாவை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். அவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்ரீலங்கா, ஒன்னு வந்து அயர்லாந்து. அந்த 2ல ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாலும் ஈஸியா அவங்களுக்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஆஸ்திரேலியா பக்கம் வந்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து ஓமனோட ஒரு பெரிய மார்ஜின்ல ஓமனை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தே ஹாவ் டு வெயிட் ஃபார் ஜிம்பாப்வே டு லூஸ் போத் தேர் கேம்ஸ். அயர்லாந்து கூடயும் தோக்கணும், ஸ்ரீலங்காவோடையும் தோக்கணும். அப்படின்னு இருக்கும்போது ஆஸ்திரேலியா வந்து ரன் ரேட்டோட அடிப்படையில குவாலிஃபை ஆகிடுவாங்க. 3வது அயர்லாந்து. ஏன்னா ப்ரோ அயர்லாந்துக்கு எப்படி ப்ரோ சான்ஸ் இருக்குன்னீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் அயர்லாந்து டூ. ஆஸ்திரேலியா வந்து இப்போ 0.4 இருக்கிறாங்க பாசிட்டிவ் ரன் ரேட், அயர்லாந்து வந்து 0.15 இருக்கிறாங்க. ஜிம்பாப்வே அயர்லாந்து வந்து ஓரளவு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான மார்ஜின்ல பீட் பண்ணானாங்கன்னா அவங்க 4 பாயிண்டோட இருப்பாங்க. இங்க ஒரு பிரச்சனை வந்து பெரிய மார்ஜின், ஆஸ்திரேலியா விட ஒரு பெரிய மார்ஜின், பெரிய ரன் ரேட்ல அவங்க ஜெயிச்சு முன்னாடி வரணும். ஆன் த அதர் கேஸ் இது டெக்னிக்கலி இம்பாசிபிள். ஆனா அப்படி ஒரு வேலை ஓமன் வந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்கன்னா அப்படின்ற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அயர்லாந்துக்கு இருக்கு. அயர்லாந்து ஹாஸ் டு ப்ரே ஃபார் ஓமன் டு டிஃபீட் ஆஸ்திரேலியா. இன்னொரு முக்கியமான விஷயம் அயர்லாந்தோட குவாலிஃபிகேஷனுக்கு, ஜிம்பாப்வே ஹவ் டு லாஸ் அகேன்ஸ்ட் அயர்லாந்து ஆஸ் வெல் அஸ் ஸ்ரீலங்கா. ஜிம்பாப்வே 2 மேட்சும் தோக்கணும்.